வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு தான் வேலையே ஆரம்பிக்கிறோம். எல்லாத்துக்கும் பார்சல் அனுப்புறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்னென்ன இன்னைக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு லிஸ்ட்டு பார்த்தா பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதனால் எப்படி பேக் பண்ணுறோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் எல்லாமே இல்லை, இருந்தாலும் முக்கால்வாசி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய ஆர்டரு. இதில லக்ஷ்மி துளசி, வெள்ளை செம்பருத்தி, அ மரிக்கொழுந்து, அப்புறம் கருந்துளசி, இது வந்து செண்பகம், சௌந்தரிய செண்பகம், ஜோதி ரோஸு, அது எல்லாமே நம்ம இந்த செட்டில் போடுறோம். ஏன்னா வேகமாக நான் பேசுகிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய நேரம் இழுத்துரும். அதனால வந்து நான் வேகமாக இதில் பேசியிருக்கேன். இந்த ஆர்டரில் என்னென்ன அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மண் ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து மர சூரியகாந்தி, அதுக்கப்புறம் ப்ளூமேரியா பிங்க்கு. இந்த ப்ளூமேரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெயில் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் உதுத்துரும். குச்சி மட்டும்தான் நிற்கும். அப்புறம் வெயில் நிறையா வரும்போது தான் தளிர்த்து வரும். அப்புறம் வந்து இது வந்து சங்குப்பூ, ஊதா கலர், அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் மூலிகையாக கேட்டிருந்தாங்க. இது வந்து கல்யாண முருங்கை. இதெல்லாம் நிற்காமல் அப்படியே கவுந்து கிடக்கு காற்றுக்கு. பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதில் அவ்வளோ தாமரைச்சத்து இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வந்துடும். டப்பா, பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிங்கன்னா கூட இதில் வந்துடும். திருநீற்று பச்சிலை, இது வந்து அரப்பு, இது வந்து இது முடக்கத்தான். முடக்கத்தான் வந்து வாரம் ஒரு தடவை கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி தொந்தரவுகளோ அல்லது மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு வராது. இதில் வந்து வல்லாரை, அப்புறம் அந்த விதை செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, பழைய காலத்து நாட்டு செம்பருத்தி இது. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய், நாட்டு சுண்டக்காய், கத்திரி நாற்று, முள் இல்லாத மருதாணி, சீடிங் ட்ரே, அப்புறம் கரண்டி. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாங்க இந்த கரண்டி, வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணலாம். இது வந்து செடி மிளகு, புஷ் பெப்பர். இந்த ஆர்டரில் வந்து ஜோதி ரோஸு, அப்புறம் வந்து கத்திரி நாற்று, மிளகா நாற்று, அப்புறம் இது வந்து பீன்ஸு. இதெல்லாம் இந்த ஆர்டரில் மனோரஞ்சிதம், செண்பகம், இது ரெண்டுமே சாமிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செண்பகம். அப்புறம் இது வந்து வாழை, சிறுமலை வாழை 2 பிளான்ட்டு. அப்புறம் இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட். எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், நிறைய கொசன்னு பூ வச்சுருக்கு. இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. கொஞ்சம் செமிஷேடான இடத்துல வச்சா சூப்பராக நமக்கு காய்க்கும். இது வந்து நீர் பிரம்மி. இதெல்லாம் சிங்கிளாக ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தர்பை, 2 பிளான்ட் தர்பை. இது வந்து வெப்பாலை, இது கூட எல்லாம் சீட்ஸ் வரும். இதுவும் செண்பகம். அப்புறம் வந்து டிசம்பரு, டபுள் கலர் டிசம்பரு, பச்சைக்காம்பு முல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் பிங்க்கு, அப்புறம் சாத்துக்குடி, நார்த்தங்காய், முல்லை பிளான்ட்டு, அந்த மாதிரி இதில் ஒரு வெரைட்டி நிறைய எடுத்து ஓரமாக வச்சுருக்கோம். இதில் ஏதோ ஒரு பிளான்ட்டு சாயந்தரம் தான் வரும்னு நினைக்கிறேன். வில்வம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா பேகு, க்ரோ பேகு 15க்கு 15 சைஸு. அப்புறம் மின்ட்டு துளசி இப்போ இருக்கிற த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குங்க. அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு. இது வந்து மண்புழு உரம், சூப்பராக இருக்குது பாருங்கள். மண்புழு உரம் அப்படியே ஒரு கைப்பிடி கொடுத்தோம்னா அப்படியே செடி சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேன்யூரு. இது வந்து ஆர்கானிக் மேன்யூரு. இதில் வந்து அதலக்காய் கிழங்குகள் இருக்குது. இது வந்து அதலக்காய் கிழங்குகள். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி சைஸ் வரும். அப்புறம் இதுலேயும் வந்து சீடிங் ட்ரே, இது கற்பூரவள்ளி. பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகள்லாம் இப்போ நிறையா நமக்கு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய சளி பிடிச்சிக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால மூலிகையெல்லாம் நிறைய வாங்குகிறாங்க. இது வந்து கொடி சம்பங்கி, மாயன் கீரை. அப்புறம் இது வந்து நைட் குயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொட்டை எடுத்துருக்குன்னு. இது வந்து ட்ரெயின் செல் மேட்டு. இதுவும் வந்து மாடியிலலாம் வைக்கும்போது நம்ம அந்த க்ரோ பேக் இது மேலே வச்சுட்டோம்னா தண்ணி கீழே இறங்குற தண்ணி உடனே சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்காக இது போடுறது.
இதெல்லாம் செடிங்களோடைய சீட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசு, அந்த சிவப்பு முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் இது வந்து நாட்டு கொத்தமல்லி, ஹைபிரிட் கொத்தமல்லியும் இருக்கு. இதெல்லாம் வந்து சீடு, கீரை விதை. இது கீரை விதை, அதுக்கப்புறம் முள்ளங்கி, சிறுகீரை, மிதிபாகல், இது எல்லாமே விதைகள். இன்னும் நிறையவே விதைகள் இருக்கு. இது எல்லாமே விதைகள் தான். இது எல்லாமே இன்னும் நிறைய ஆர்டர் இருக்கு. ஆனால் மொபைலு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன்.